டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி டெட் பேப்பர் 1, பேப்பர் 2, அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி இதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டனாக அடிக்கடி கேட்கக்கூடிய தமிழில் ஒரே ஒரு கொஷின் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இப்போ நான் ஸ்க்ரீனில் தெரிஞ்சிருக்கு பாருங்கள். இந்த கொஷின் தான். தமிழ் எண்களின் குறியீடுகள் அல்லது எண் நுறுக்களை எழுதுக. இதில் நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ பாருங்கள், 1லேருந்து 9, அதுக்கப்புறம் 0, அதுக்கப்புறம் 10 இவ்வளவும் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ 1க்கு என்னது கா, உயிர் மெய் எழுத்துக்களில் முதல் எழுத்தை நம்ம போடணும். அடுத்தது நம்பர் 2வுக்கு 2 மாதிரியே இருக்கிற ஊவை தூக்கி போட்டுறணும். அடுத்தது 3, நம்பர் 3க்கு கா தானே முதல் எழுத்துன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஞா, கா ஞா. அப்போ 3ஆம் நம்பருக்கு ஞா. ஞானா ஞா மேலே வரைக்கும் தூக்கக்கூடாது. ஞா மாதிரி போட்டு லைட்டாக ஊவோடு நிப்பாட்டிக்கணும். அதுக்கப்புறம் சானா நம்பர் 4க்கு சா போட்டு லைட்டாக அந்த கோட்டை லைட்டாக மேலே தூக்கணும். அதுக்கப்புறம் நம்பர் 5 ரூ. நம்பர் 5க்கு ரூ குறியிட்டேன். கா ஊ. அடுத்தது ஞா சா. அதில் பார்த்தீங்கன்னா நம்பர் 2 விட்டுருங்க. கா ஞா சா. இது மாதிரி வரிசையாக வரும். அடுத்தது நம்பர் 5க்கு பார்த்தீங்கன்னா ரூ. 6க்கு சா ஆரஞ்சு சாறு எடுப்பாங்க. ஆரஞ்சு சா. அடுத்தது 7 ஏழு எழுத்து ஏழு அதில் ஏ அப்படி போட்டுற வேண்டியதான். அடுத்தது 8க்கு ஆ. அடுத்தது 9க்கு கூ. 0க்கு 0 தான். 10க்கு ஏற்கனவே 1 0. அப்போ இந்த 1க்கு நம்ம என்ன போடுவோம்? கா. 0க்கு 0 தான். கா 0 போடணும். அதே மாதிரி தான் பாருங்கள். 11 12 13 இதுக்கெல்லாம் 11க்கு பாருங்கள் கா கா. அடுத்தது 1 2 காவும் ஊவும் போடணும். 13க்கு காவும் ஞாவும். இப்படியே நம்ம வரிசையாக நம்பர்ஸை நம்ம குறியீடுகளை எழுதணும். எண் உருக்களை நம்ம எழுதணும். அடுத்தது பாருங்கள், இதை வச்சு கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஒரு மாடல் கொஸ்டினில் இந்த கொஸ்டின் வந்திருந்தது. இதை தான் நான் உங்களுக்கு எழுதி வச்சுருக்கிறேன். தமிழ் எண்களின் கூடுதல் காண்க. இந்த கொஸ்டினில் கூ ப்ளஸ் சா சீக்குவல் டு என்ன, இதான் டெட்டில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? கூ எதுக்கு வரும்? நம்பர் 9க்கு தான் நம்ம என்ன வரும்? கூ. அடுத்தது சா எதுக்கு வரும்? சாறு சாறு ஆரஞ்சு பழத்துக்கு சாறு எடுப்போம். அப்போ 6. அப்போ 6 போடணும். 9 + 6 = 2ஐயும் கூட்டினா என்ன வரும்? 15. இப்போ இந்த 15க்கு நம்ம ஆன்சர் பார்க்க போகிறோம். இப்போ 15க்கு இங்கே பாருங்கள் 11 12 13 14 எழுதியிருக்கல. அதில் 15க்கு பாருங்கள் என்ன இருக்குது? கா ரூ. ஆன்சர் கரு. இது கண்டுபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு பாருங்கள். இது எல்லாம் எழுதுனா மட்டும்தான் நமக்கு இந்த எண்கள் ஃபுல்லாக தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இதுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்குது. நம்ம சிம்பிளாக நம்ம பார்க்கலாம். அந்த மெத்தடையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த இதை நல்லா எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. இதை எப்படினாலும் கேட்கலாம். திடீர்னு 11 இதுக்கு குறியீடை எழுதுங்க, தமிழ் குறியீடு எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போ 11னா என்ன பண்ணணும்? கா. 13க்கு என்ன குறியீடு வரும் அப்படின்னு கேட்பாங்க. தமிழ் எண்களின் குறியீட்டை எழுது அப்படின்னு கேட்பாங்க. அப்போது நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு 1லேருந்து 9 வரைக்கும், அப்புறம் 0, அப்புறம் 10 இது வரைக்கும் நமக்கு கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம்னா நம்ம ஈஸியாக எழுதிடலாம். எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நமக்கு எழுத தெரியும். இது ட்ரிக்கு தான். கூ ப்ளஸ் சா சீக்குவல் டு என்ன அப்படின்னா நம்ம ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டிய வந்துடும். அப்போ கூனா என்ன, சானா என்ன, இதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்பாங்க. இப்போ கா ப்ளஸ் ஏ சீக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்பாங்க. கா ப்ளஸ் ஏனா என்னது? கானா என்ன? 1. ஏனா என்ன? 7. அப்போ கா ஏ சீக்குவல் டு 1 + 7 சீக்குவல் டு எத்தனை? 2ஐயும் ஆட் பண்ணால் 8. அப்போ 8க்கு என்ன வரும்? ஆ. இதைத்தான் ஆன்சர். இப்படி தான் நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும்.
இது மாதிரி நிறைய விதமாக நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும் டீச்சர்ஸ். அடுத்து நம்ம இப்போ பார்த்த தமிழ் எண்களின் குறியீடை வந்து எந்த புக்கில் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் டேர்ம் 1ல் ஃபஸ்ட்டு லெசன் வளர் தமிழ் அப்படிங்கிற உரைநடை பாடத்தில் வந்து பேஜ் நம்பர் வந்து 11 இதை தான் கொடுத்துருக்காங்க. இதில் நான் உங்களுக்கு ரெட் கலரில் ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். நம்பர் 1 கடலை, நம்பர் 2 உருண்டையை, நம்பர் 3 நுணுக்கி, நம்பர் 4 சமைத்து, நம்பர் 5 ருசித்து, 6 சாப்பிட, 7 எண்ணெய், 8 அம்மா, 9 கூப்பிட்டார், 10க்கு காஜீரோ. அது ஒன்றும் செய்ய வேண்டாம். இப்போது நம்ம அதை சேர்த்து சொல்லலாம். கடலை உருண்டையை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட எண்ணெய் அம்மா கூப்பிட்டார். இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? நம்பர்ஸை வந்து இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மாக நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக நம்ம வந்து படிச்சிடலாம். இதை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு நோட்ஸ் போட்டு எழுதி வைங்க. இது எழுதி வச்சு இதை படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களே நம்பர்ஸை வந்து மாற்றி மாற்றி போட்டு எப்படி செய்யலாம், நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி தமிழ் எண்களின் கூடுதல் காண்க, அது மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி போட்டு பாருங்கள். அப்புறம் திடீர்னு 15 மட்டும் கொடுத்து இதுக்கு 800 என்ன வரும் அப்படின்னு கேட்டாலும் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Thank you so much.